Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஆமாமா, எனக்கும் என் அம்மா கிடைச்சிட்டாங்க. இனி இந்த உலகத்துல எனக்கு எதுவும் தேவையில்ல. இந்த நிமிஷத்துல இருந்து அம்மா யாருன்னு தெரியாதவங்கிற பழி என்னை விட்டு போயிடுச்சுமா. ஆமா, இனி என்ன யாரும் இல்லாதவன் சொல்ல முடியாதுமா. இன்னைக்குதாம்மா நான் பிறந்த மாதிரி இருக்கு. ஏதோ இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாத பொருள் கிடைச்ச மாதிரி என் மனசு துள்ளுதுமா. எல்லாரும் கடவுள் கிட்ட வரம் கேட்பாங்க. ஆனா எனக்கு அந்த கடவுளே வரமா வந்த மாதிரி சந்தோஷமா இருக்குமா. கௌதம், 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 எழுந்திருங்க கௌதம். கௌதம், உன்னை தூரத்துல இருந்து பார்த்த சந்தோஷத்தோட நான் செத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு கௌதம். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் கௌதம். கூடவே இருந்தும் நீங்க தான் என் அம்மான்னு தெரியாம போயிடுச்சு. இத்தனை நாள் நீங்க என்ன பார்த்தும் கூட ஏமா உண்மையை சொல்லாம விட்டுட்டீங்க? இலக்கியாதான் உண்மையை மறைச்சிட்டா. நீங்களாவது சொல்லி இருக்கலாம்ல. என்ன கண் எதிரிலேயே வச்சோம் உண்மையை காட்டிக்காம ஒரு வேலைக்காரியா எனக்கு வேலை செஞ்சிருக்கீங்களேமா. இது நியாயமாமா? விடுப்பா, அதெல்லாம் போகட்டும். எப்படியும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். இலக்கியா, கடைசியா கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிட்டல்ல. ரொம்ப நன்றி இலக்கியா. அவ ஒண்ணு சொல்லமா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத நான் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மா, அத விடுங்கம்மா. மா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமா. 10 மாசம் என்ன சுமந்த பெத்தீங்கல்ல, ஏமா என்ன விட்டு போனீங்க? நான் அப்படி என்னமா பாவம் பண்ண? இவ்வளவு வருஷம் நீங்க எங்கம்மா போனீங்க? எனக்கு அம்மா யாருன்னு தெரியாதுங்கிற உண்மையை தெரிஞ்சு நான் இந்த சமுதாயத்துல பட்ட அவமானம் எவ்வளவு தெரியுமா? என் சொந்தங்களா நினைச்ச என் உறவுங்க முன்னாடியே நான் கூணி குறுகி போய் நின்னம்மா. ஏமா எனக்கு ஏமா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்க? எதுக்காக என்ன உதறி தள்ளிட்டு போனீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க என்ன உதறி தள்ளிட்டு போற அளவுக்கு நான் அப்படி என்னமா பாவம் பண்ண? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயோ, நீ எந்த பாவமும் பண்ணல, எந்த பாவமும் பண்ணல. நான் தான் பெத்த பிள்ளைய கையால வாரி அணைச்சு பால் கொடுத்து பாசமா வளர்த்து கொஞ்சம் முடியாத துர்பாகியசாலி ஆயிட்டேன். நான் தான் பாவி, நான் பாவி. எந்த தாய்க்குமே எனக்கு வந்த நிலைமை வரக்கூடாது கௌதம். கௌதம், நான் உன்னை விட்டுட்டு தானா போகல. எனக்கு ஒரு படுபாவி செஞ்ச துரோகம் என்ன அப்படி போக வச்சது. உங்க கையை கொடுங்க. நான் கர்ப்பமா இருக்கேங்க. கலைச்சர், இது நம்ம குழந்தைங்க. இங்க பாரு ரேவதி, உன் கூட பழகினது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வாழ்றதுக்கு இல்ல. பாவி, என்னை ஏமாத்திட்டல்ல. ஏய், தப்புமா, தப்பு. நான் ஏமாத்தல, நீயா ஏமாந்த. சரி, பேசாம குழந்தைய கலைச்சிறேன்.
ஒரு படுபாவிய நம்பி என்ன நான் அவன்கிட்ட பறி கொடுத்து அவனுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு என்ன அவன் கைவிட்டுட்டான். என் வயித்துல இருந்த உன்னையும் அழிச்சிட சொன்னான். ஒரு தாயா என்னால எப்படி பண்ண முடியும்? அவன் என்ன உதறி தள்ளாலும் நான் அவன் கண்ணில் படாம இருந்து உன்னை பெத்தெடுத்தேன். ஆனா உன்னை யாரோட பிள்ளையா நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவேன்? அம்மா யாருன்னு தெரியாத குழந்தைய இந்த உலகம் கேலி மட்டும்தான் செய்யும். ஆனா அப்பா யாருன்னு தெரியாத குழந்தைய அசிங்கப்படுத்திடும். அதனாலதான் அந்த அசிங்கம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்னை பெத்த கையோட ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்ட. நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொன்னுகிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருன்னு உன்கிட்ட கேக்குறதுக்கு கூட எனக்கு தகுதியே இல்ல கௌதம். என்ன மன்னிச்சிரு கௌதம். கௌதம் ஐயோ, அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்கம்மா. அம்மா, அத்தை, எப்படியோ உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க புள்ளைய பார்த்து சந்தோஷப்படுறதையும் கௌதம் உங்களை அம்மான்னு கூப்பிடுறதையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கடவுளே அதை நிறைவேற்றிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அம்மா, உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த படுபாவி யாருமா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த படுபாவி யாருமா? என்ன அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு உங்களே என்னை பிரிச்சு வச்ச அந்த ராஸ்கல் யாருமா? சொல்லுங்கம்மா, யார் அவன்? அவளை ஏமா பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த ஆளு யாரு? வேண்டாம். நம்மள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவனை பத்தி அவனை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லம்மா, அந்த ஆளை நான் பார்க்கணும். என் அம்மாவை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு அவன் கழுத்தை பிடிச்சு நான் கேட்கணும். அப்பா பேர் தெரியாத குழந்தைன்னு என்ன இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அவமானப்பட வச்ச அவனை என் கையால நான் அவனை கொன்னா கூட தப்பு இல்ல. சொல்லுங்கம்மா, யார் அந்த ஆளு? சொல்லுங்கம்மா. கௌதம், உனக்கு உன் அம்மா வேணும்ல? அம்மா, அப்போ இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. அவனை பத்தி தெரியணும்னு விதி இருந்தா அப்ப தெரியட்டும். இப்ப வேண்டாம். சரிம்மா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த ஆளை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்மா. வாங்கம்மா, போலாம். நாம நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே எந்த வீட்ல வேலைக்கார அம்மாவா இருந்தீங்களோ அதே வீட்ல ராணியா, இல்ல அதுக்கும் மேல என்னோட அம்மாவா இருக்கணும். வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்க. வேணா கௌதம். ஏமா, ஏன் வேணாங்கிறீங்க? அங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதான் எனக்கு நீ இருக்கியே. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம்? நான் சங்கடப்படுறது சாணக்கிய நினைச்சுதான். அதுக்காக நான் அங்க சொகுசா பங்களால இருப்பேன், நீங்க இப்படி யாருமே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அம்மா, ஜானு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க வாங்க. கௌதம், சொன்னா கேளு கௌதம். நான் ஜானகிக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். நான் பெத்த குழந்தைய விதி அவகிட்ட சேர்த்து அவ உன்னை பாசமா வளர்த்து ஆளாக்கி இருக்கா. இப்ப போய் அவளோட பாசத்துல நான் பங்கு போடக்கூடாது. அது நியாயமும் கிடையாது. நான் தான் உன்னை பெத்த அம்மாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ உயிரை விட்டாலும் விட்டுருவா. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் தான் உன்னோட அம்மாங்கிறது உனக்கு தெரியணும்.
நீ என்ன மனசார அம்மான்னு கூப்பிடணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. எனக்கு அது போதும். நீங்க இல்லாம அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. கௌதம் கௌதம். இல்ல கௌதம், அத்தை அந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா உங்களுக்கும் அத்தைக்கும் ஆபத்துன்னு அத்தை பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆபத்தா? எங்களுக்கு என்ன ஆபத்து? அவ சொல்றது நிஜம்தான்ப்பா. நான் இருக்கிற இடம் தெரிஞ்சா என்னையும் என்ன வச்சு உன்னையும் கொல்றதுக்கு உன் அப்பா காத்துட்டு இருக்கான். என்னமா சொல்றீங்க? அப்ப அந்த மிருகம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அத நீயே சொல்லிட்டியே, அவன் மிருகம்னு. அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் நான் இந்த உலகத்துல இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணதும் அந்த துரோகத்துக்கு பரிசா ஒரு குழந்தை இருக்கிறதும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். நம்மளை பத்தின உண்மை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் நம்மள அவன் விட்டு வைக்க மாட்டான். பயப்படாதீங்கம்மா. என்ன மீறி உங்க மேல யாராவது கை வச்சிருவாங்களா? நான் இருக்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. வேணாம்ப்பா. 30 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் நானும் அம்மா பிள்ளைய ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா வேற எந்த பிரச்சனைக்கும் நாம இப்ப இடம் கொடுக்க வேண்டாம். நம்மளோட பாசம் நமக்குள்ளேயே இருந்தா போதும். வெளி உலகத்துக்கு சொல்லி வீணா நம்ம நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம். சரிம்மா, நீங்களா உண்மையை சொல்லலனாலும் நானா அதை கண்டுபிடிக்க தான் போறேன். அம்மா, நீங்க எப்படி என் கார்ல ஏறினீங்க? அது உன் காரா? ஆமாமா, அதுல எப்படி நீங்க ஏறினீங்க? அது ஆமா அத்தை, நீங்க ஏறினது கௌதமோட கார்ல தான். நீங்க இவரை பார்க்கணும்னு இங்க இருந்து யாருக்குமே தெரியாம தப்பிச்சு போய் கடைசியில அவரோட கார்ல ஏறிட்டீங்கல்ல? ஆமாப்பா, ஆமா. இன்னைக்கு எப்படியாச்சும் உன்னை பார்த்தே ஆகணும்னு நினைச்சுதான் நான் தப்பிச்சு வந்தேன். ஆனா கடவுள் என்ன உன் கார்லயே என்னை ஏற வச்சு உன் கையாலேயே என்னை காப்பாத்த வச்சு நம்மள சேர்த்து வச்சுட்டாரு. கௌதம், இதுக்கு மேல அத்தையை இங்க தனியா விட வேண்டாம்னு தோணுது. அவங்க சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால அவங்கள நம்ம கண்காணிப்புலயே வேற எங்கேயாவது தங்க வச்சுட்டா என்ன? அம்மா, நீங்க வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. உங்களை இங்கேயும் தங்க வைக்க எனக்கு மனசு வரல. ஒண்ணு செய்யறமா, நாளைக்கே உங்களுக்காக ஒரு வீடு ஏற்பாடு செய்யறேன். நீங்க அதுல தான் தங்கணும். ஆனா நாளைக்கு வரைக்கும் அத்தை இங்க தானே தங்கி ஆகணும். அதுக்குள்ள அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? அதுக்கு எனக்கு தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கிட்ட சொல்லி ஒரு செக்யூரிட்டியை இன்னைக்கு இங்க காவலுக்கு போடுறேன். நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். இருங்கம்மா, ஒரு நிமிஷம். இந்த பேசு. சரிப்பா. இலக்கியா, எனக்கு ஜானகியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. செக்யூரிட்டி சர்வீஸா? ஆமா. சண்டை போட்டாவது அவளோட சம்மதத்தோட கௌதம்க்கு உண்மை தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. அத்தை விடுங்க அத்தை, தப்போ ரைட்டோ உங்க புள்ள உங்களுக்கு கிடைச்சிட்டாருல்ல. ஆனா ஜானகி அத்தைக்கு நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கௌதம், செக்யூரிட்டி ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெளியில காவலுக்கு உட்கார்ந்துருவாரு. நீங்க பாதுகாப்பா நிம்மதியா இருக்கலாம். சரி. கௌதம், நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அத்தை சந்தேகப்படுவாங்க. ஆமாப்பா, ஜானகி ரொம்ப முக்கியம். அதான் செக்யூரிட்டி வந்துருவார்ல. நான் இருந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா. பத்திரமா போயிட்டு வா கௌதம். கௌதம்,
மனசுல இருந்த பெரிய வேதனை இன்னைக்கு தீந்துருச்சுமா. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவாமா. நானும் தான் கௌதம். பத்திரமா போயிட்டு வா கௌதம். கடவுளே, கடைசியில என் பிள்ளைக்கு என்ன அடையாளம் காட்டிட்ட. எனக்கு அது போதும். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். எனக்கு அது போதும். ரேவதி கடிச்சிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? ஏன் இந்த ரேவதி இப்படி எல்லாம் பண்றா? ச்சே, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போனோம்? இலக்கியா சொன்ன மாதிரி ரேவதி வீட்டுக்கும் வரல. ஒருவேளை கௌதம் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாளோ என்னமோ. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன்? கௌதம்க்கு ரேவதி தான் பெத்த அம்மாங்கிற உண்மை எப்பவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன இது இவ்ளோ நேரம்? ரேவதி கடிச்சிட்டாளா? போன காரியம் என்னாச்சு? என்னப்பா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. கௌதம், கையை எடுப்பா. ஏன் ஜானு? அவ யாரோட துணையும் இல்லாம எல்லா வேலையும் தனியா செஞ்சாதானே அவ சீக்கிரமா குணமாக முடியும். இல்ல அவ தனியா நடந்துப்பா. இல்ல ரேவதி? இலக்கியா, என்னமா ஆச்சு? ஏன் கௌதமே பாத்துட்டு இருக்க? அது ஐயோ கௌதம், நீயாவது சொல்லுப்பா. ரேவதி கடிச்சாளா? எங்கதான் அடிக்கடி ஓடி போறா? கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. அவ கடிச்சாளா இல்லையா? ஏய் கௌதம், இலக்கியா என்னாச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்லாம போறா. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? அது அதெல்லாம் இல்ல. ரேவதிய பத்தின உண்மை கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சா? சொல்லு இலக்கியா, எனக்கு படபடன்னு இருக்கு. என்னாச்சு சொல்லு. இல்ல அத்தை, நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்போ ரேவதி அவங்க திரும்ப வந்துட்டாங்க. வந்துட்டாளா? தேவையில்லாம நம்மள டென்ஷன் பண்றதா அந்த ரேவதியோட வேலையே. எங்க போனாளா? அது அத்தை, மெடிக்கல் சென்டர் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற டென்ஷன்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே போயிருந்திருக்காங்க. ஆனா திரும்பி வர வழி தெரியாம வேற எங்கேயோ போயிட்டாங்க. நாங்க போனப்புறம் எப்படியோ விசாரிச்சு வந்துட்டாங்க. என்னமோ பா, நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா? என்னமோ அவ சொன்ன மாதிரியே கௌதம் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்பிட்டாளோ என்னமோன்னு. நல்ல வேளை அதெல்லாம் நடக்கல. நான் ரூமுக்கு போறேன் அத்தை. நில்லு. அதான் ரேவதி கடிச்சிட்டால, அப்புறம் கௌதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே ரூமுக்கு போயிட்டான். என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.